அரசு மேல்நிலைப்பள்ளி வி கூத்தம்பட்டி. நம்ம பள்ளி வளாகத்தில் பார்த்தோம்னா நிறைய புங்க மரங்கள் இருக்குது. இந்த புங்க மரங்கள் வந்து மற்ற மரங்களை விட ரொம்ப வித்தியாசமானது. என்ன அப்படின்னா, அதிக அளவு ஆக்சிஜனை வந்து வெளியிடக்கூடியது. மற்ற மரங்களை விட இதுக்கு ஆக்சிஜன் வெளியிடும் தன்மை வந்து அதிகமாக இருக்குது. இதனாலே வந்து புவியினுடைய வெப்பநிலையை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த புங்க மர இலைக்கு இருக்குது. சில சமயம் நம்ம புங்க மரத்து நெல்லில் உட்கார்ந்தோம் அப்படின்னா தண்ணறியாமே தூக்கம் வரும். அதனால் இந்த பருவநிலை மாற்றத்தப்போ அந்த வெப்ப சீதோஷ்ணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வந்து இந்த புங்க மரம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மழைப்பொழிவின் போது மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கும் இந்த புங்க மரம் வேர் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ இந்த மரத்தினுடைய பயன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதனுடைய இலை, அதனுடைய பூ, காய், அந்த பட்டை, வேர் எல்லாமே வந்து நமக்கு மருத்துவத்துறையில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஃபஸ்ட்டு பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இப்போ பூ சீசன் இல்லை, இருந்தாலும் பூன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பூ வந்து நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து முகப்பொழிவு பெறணும் அப்படின்னா இந்த பூவை வந்து நல்லா எண்ணெயில் காய்ச்சி அதை வந்து பயன்படுத்தும் போது முகப்பொழிவு பெறும் அப்படின்றாங்க. அதுமாதிரி முகப்பருவு இருந்தாலும் இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பூவினுடைய நன்மைகள் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக காய். இந்த காய் வந்து அந்த பூ பூத்து முடித்தோடனே அந்த பூவிலேருந்து வர அந்த காய் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுக்குள்ளே இருக்கும். இந்த காய் வந்து வயிற்று சம்பந்தமான நோய்களை வந்து குணப்படுத்துது. ரெண்டாவது வந்து தோல் சம்பந்தமான நோய்கள், அதாவது இந்த சிரங்கு, சொறி, தேமல் வரும் இல்லையா, அந்த தோல் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தவும் இந்த புங்க மரத்தினுடைய அந்த காய் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து இலை. இலைக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த இலையை வந்து கஷாயம் வச்சு குடித்தோம் அப்படின்னா வயிற்றுப்புண்கள் வந்து சரியாக போகும், வயிற்றில் உள்ள பிரச்சனைகள் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து அந்த புங்க மரத்தினுடைய பட்டை. இந்த பட்டையை வந்து நல்ல விளைந்த பட்டை எடுத்து உரித்து அதை வந்து நீர் விட்டு காய்ச்சி அந்த பட்டையை வந்து நம்ம வந்து ஆற வச்சு, அந்த பட்டையை காய்ச்சி இந்த நீரை ஆற வச்சு நம்ம குடிச்சு வந்தோம் அப்படின்னா மூல நோயின்னு சொல்கிறாங்களா, அந்த மூல நோய் குணமாகும். நாள்பட்ட வாத நோய் கூட குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி தீக்காயம் பட்டுச்சு அப்படின்னா நாள்பட்ட புண்ணு, இதுக்கெல்லாம் வந்து இந்த பட்டையால் உற்பத்தி செஞ்ச அந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தினா சரியாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறாக இந்த புங்க மரத்தினுடைய பயன் ஏராளமாக இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.